ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் வந்து கபோர்டு ஒர்க் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. பாருங்கள், கபோர்டு நம்ம வீட்டு செல்ஃப் இது. இந்த செல்ஃபுக்கு வந்து கபோர்டு வந்து போட்டாச்சு. எல்லாமே வந்து லாக் பண்ணுற மாதிரி போட்டாச்சு. இது வந்து ஃபேன்சி ஐட்டம். அந்த வளையல்லாம் மாட்டோம் பார்த்தீங்களா, அந்த வளையல் ஸ்டாண்டு. இது அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக உடஞ்சிருக்கு. இது இன்னும் எதுவுமே வைக்கலை இதில் எல்லாம். பாருங்கள், அடுத்தது இது 2 டோரையும் சேர்த்து நம்ம பூட்டிக்கலாம். இதுக்கு தனியாக லாக் இருக்குது. இதுக்கு தனியாக இந்த 2 டோரையும் சேர்த்து நம்ம பூட்டிக்கலாம். இந்த டோர் சிங்கிள் டோர், இது தனியாக வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி இது தனியாக பூட்டிக்கலாம். அடுத்தது கீழே பார்த்திங்கன்னா இழுக்கிற டைப்பு, இப்படி இந்த டைப்பில் இருக்குது. இதில் வந்து என்னோடய திங்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுற திங்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். சுடிதார், நைட்டி, வெஸ்ட்டு, பாவாடை, சாரீ, போட்டுக்கிற சாரீ எல்லாமே இதில் இருக்குது. இந்த இடத்துல எல்லாம் இன்னும் வந்து செட் பண்ணணும். இது வந்து வளையல் ஐட்டம் எல்லாம் அந்த பாக்ஸில் இருக்குது. நமக்கு தேவையான வளையல் எல்லாமே இதில் இருக்குது. என்னென்ன வளையல் வேணுமோ அப்பப்போ போட்டுக்கலாம். இதில் வந்து அதே மாதிரி ஃபேன்சி ஐட்டம் தான் இதுலேயும். இது வந்து சும்மா ஒரு 2 சாரீ மட்டும் இருக்குது. இது வந்து புது சாரீ. இதை எடுத்து பீரோலுக்குள்ளார வைக்கணும். இது அப்படியே இருக்குது. இது வந்து மர பீரோ. இது வந்து இப்போ 1 இயருக்கு முன்னாடி வாங்கினது. ஓகே, அடுத்த ரூம் செல்ஃபை வந்து பார்க்கலாம் வாங்க. இது வந்து என் குழந்தைங்களோட ரூமு. இவங்களுடைய கபோர்டு ஒர்க்கை பாருங்கள். நல்லா சூப்பராக, நல்லா நீட்டாக, கிளியராக போட்டு தந்திருக்காங்க. பாருங்கள், இதுவும் அதே மாதிரி திறக்கிற ஐட்டம் தான். திறக்கிற சிஸ்டம். கீழே வந்து பாப்பாவோட ட்ரெஸ் இருக்குது. மேல் ரேக்கில் வந்து தம்பியோட ட்ரெஸ் இருக்குது. பையனோடது, இது பொண்ணோடது. இது வந்து நம்ம இப்படி மாற்றிக்கலாம். இப்படி ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, இதுவும் அதே போல் தான். இது வந்து 3 டோர் இருக்குது. இதை 2 டோர் வந்து 2 டோர் சேர்த்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் என்னென்ன திங்ஸ் வைக்கணுமோ வச்சுருக்கோம். மேலே வந்து பெட்ஷீட் எல்லாம், பெட்ஷீட், தலகாணி, பாய், அந்த மாதிரியான திங்ஸ் எல்லாம் வச்சுருக்கோம். இது வந்து குழந்தைங்களோட புக்ஸ் எல்லாம் இந்த பக்கம் அடுக்கி வச்சுருக்கோம். அடுத்து வந்து பேக். இது வந்து தனியாக போட்டிக்கலாம். அங்கே உள்ளது மாதிரியே தான் இதுவும். ஓகே, உங்களுக்கு இந்த கபோர்டு ஒர்க் எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள். அடுத்தது வந்து கிச்சன் காமிக்கிறேன். இப்போது கிச்சன் பாருங்கள். கிச்சன் கபோர்டு ஒர்க்கும் போட்டாச்சு. இப்போ இங்கே வந்து போடலை, ஏன்னா சிலிண்டர் இருக்கிறதுனால போடலை. அடுத்தது இந்த பக்கம் பார்த்துட்டே வாங்க. போட்டாச்சு. இதுவும் அது மாதிரி ரேக் வந்து தள்ளுற சிஸ்டம் தான், ஓப்பன் பண்ணுறது. இது கிச்சனுக்குள்ளே திங்ஸ் எல்லாம் வச்சுருக்கோம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, வெளியில் வந்து இரும்பு கேட்டுக்கு வந்துட்டு கொசு வலை போடலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருக்கோம். இதுக்கு வந்து கொசு வலையும் ரெடி பண்ணியாச்சு, அடித்தாச்சு. இது பாருங்கள், இந்த ஜன்னலுக்கு வந்துட்டு கொசு வலை ஃபிட் பண்ணிட்டோம். ஆனால் கொசு வலை வந்து ஃபிட் பண்ண மாதிரி உங்களுக்கு தெரியுதா அப்படின்றத சொல்லுங்கள். பாருங்கள், கொசு வலை வந்து ஃபிட் பண்ணியிருக்கோம். இதான் வந்து செஞ்சு கொண்டு வந்திருக்காங்க கொசு வலைக்கு. இது ஒவ்வொரு டோருக்கும் நம்ம வந்து வெளியில் ஃபிட் பண்ணிடலாம். மழை காலம் வருது, பூச்சிப்பட்டு வரும், அதுலேருந்தும் நம்மளை வந்து தற்காத்து கொள்ளலாம். அதனால் எல்லா ரூமுக்குமே வந்து நாங்கள் கொசுவலை வந்து ஃபிட் பண்ணிட்டோம். எல்லாமே ரெடியாக இருக்குது. இன்றைக்கி வந்து கொசுவலையை ஃபிட் பண்ணுறதுக்கு வந்து ஆள் வர்றாங்க. இன்றைக்கி வந்து எல்லாமே பண்ணிடலாம். இல்லை அப்படின்னா நாங்கள் ஊருக்கு போயிருந்திருப்போம். கொசுவலை ஃபிட் பண்ணுறதுனால தான் நானே என் பொண்ணும் வந்து வீட்டில் இருக்கோம். இல்லை அப்படின்னா அம்மா வீட்டுக்கு கிளம்பி போயிருந்திருப்போம். நேற்று ஒர்க்கெல்லாம் முடிச்சிட்டாங்க, பாதி ஒர்க்கு முடிச்சிட்டாங்க. இன்றைக்கி கொஞ்சம் பாதி ஒர்க்கு பெண்டிங்கில் இருக்குது. அதையும் முடிச்சிட்டாங்கன்னா ஓகே ஆகிடும். ஓகே, பாருங்கள், கொசுவலை வந்து எங்கள் வீட்டு டோர் வந்து இந்த கலரில் தான் இருக்குது. இரும்பு கேட் வந்து இந்த கலரில் தான் இருக்குது. இதே கலர் கடிச்சு கொண்டு வந்திருக்காங்க. இது எல்லாமே சின்ன சின்ன பீசஸாக இருக்குது. பிட்டு பிட்டாக வச்சு ஜாயின் பண்ணுவாங்க. எல்லாமே ஒரே இதாக பண்ண முடியாது இல்லையா, அதனால் தேவையானது எல்லாமே செஞ்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஓகே, இன்றைக்கி இனிமேட்டுக்கு வந்துடுவாங்க. வந்ததையும் ஃபிட் பண்ண வேண்டியதான். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். உங்களுக்கு இதே மாதிரி வந்து செய்யணும் அப்படின்னாக்க நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுடைய ஃபோன் நம்பர் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு தரேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மீண்டும் நாளைக்கு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். ஓகே, பாய்.